ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் விக்கி. இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனல்ல பார்க்க போற குட்டி ஸ்டோரி. ஒரு படகு. அந்த படகுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வேண்டி, அந்த படகினுடைய ஓனர் ஒரு பெயிண்டர கான்டாக்ட் பண்றாரு. அந்த பெயிண்டரும் ரொம்ப சூப்பராகவே பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறாரு. அப்போ அந்த பெயிண்டர் கவனிக்கிறாரு, அந்த படகுல ஒரு சின்ன ஹோல், அதாவது ஓட்டை இருந்தது. அவரும் அத நேர்த்தியாகவே அடைச்சு, நல்ல நீட்டா பெயிண்டிங் ஒர்க்க பண்ணி குடுத்துட்டாரு. அந்த படகுக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கான கூலியையும் வாங்கிக்கிட்டு அந்த பெயிண்டரும் கிளம்பிட்டாரு. அப்ப திடீர்னு மறுநாளைக்கு அந்த பெயிண்டர பார்க்கறதுக்காக வேண்டி அந்த படகினுடைய ஓனர் பெயிண்டர் வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கே போய் காசோலை, செக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? செக்கு, பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் குடுக்குறாரு. குடுத்து பாராட்டுறாரு. உடனே பெயிண்டருக்கு ஆச்சரியம். "என்ன விஷயம்? என்ன விஷயம்ன்னு?" கேட்கிறாரு. கேட்டோனே சொல்றாரு, "நான் நேத்தைக்கு குடுத்தது உங்களுக்கு படகுக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கான தொகை. இன்னைக்கு குடுக்குறது படகுல இருந்த ஓட்டைய நேர்த்தியா அடைச்சதுக்கான தொகைன்னு" சொல்றாரு. இவருக்கு ஆச்சரியம். "ஐயா, இது சின்ன விஷயம். ஒரு ஓட்டை அடைக்கிறது. நான் சின்ன ஒரு விஷயத்த செய்தேன். அதுக்கு இவ்வளோ பெரிய ரூபாவான்னு?" கேட்கிறாரு. கேட்டதுக்கு அந்த படகினுடைய ஓனர் சொல்றாரு, "உங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த படகுல ஓட்டை இருக்க விஷயத்த நான் உங்ககிட்டயும் சொல்ல மறந்துட்டேன். அதுபோல என் பிள்ளைங்க கிட்டயும் நான் சொல்லல. நீங்க பெயிண்ட் அடிச்சு குடுத்துட்டீங்க. அந்த படக கொண்டு போய் நான் வீட்ல விட்டுட்டு வெளிய போயிருந்தேன். வரும்போது பார்த்தா அந்த படக காணல. என் பிள்ளைங்க அந்த படக எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோனே நான் கடற்கரைய நோக்கி ஓடுனேன். ஆனா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க அந்த படகுல மீன் பிடிச்சுட்டு சந்தோஷமா வந்துட்டுருந்தாங்க. அத பார்த்து எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த படகுல உள்ள ஓட்டைகள் எல்லாம் நேர்த்தியா அடைக்கப்பட்டிருந்தது." அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. "அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள்." அப்படின்னு சொன்னாரு. சொன்னோனே, இந்த பெயிண்டருக்கு ஒரு சந்தோஷம். "ஒரு சின்ன செயல் செய்தேன். அது 2 உயிர்கள காப்பாத்தியிருக்கே." அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாரு? பெயிண்டர். இந்த கதையிலருந்து நமக்கு என்ன புரியுது? நாம ஒரு செயல எதேர்ச்சையா செஞ்சாலும் சரி, யோசிச்சு செஞ்சாலும் சரி, நல்ல செயலா செய்தோம்னா, இறைவன் நமக்காக, நமக்கு தெரிஞ்சவங்க வழியிலயா, இல்லைன்னா தெரியாதவங்க வழியிலயோ, நம்ம செய்த செயல விட பன்மடங்கு செயல், நல்ல செயல நமக்கு செய்து, நமக்கு நல்லதே செய்வார். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். என்றும் அன்புடன் வாய்ஸ் ஆஃப் விக்கி.